தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நடுவர் அவர்கள் மன்னாதி மன்னனாக இருந்து நடுவர் பொறுப்பை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது தலைவரே, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லுங்க, ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த அழைப்பிதழ்ல பேர் போட்டது நீங்க சொன்னீங்க. பலகுரல் மன்னன், நகைச்சுவை திலகம், பாடகர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர், தொலைக்காட்சி புகழ், இந்துமணி, தஞ்சாவூர் இந்துமணின்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த இந்துமணின்னு போட்டிருக்காங்க பாருங்க, மிக சரியா தப்பு இல்லாம இந்துமணிங்கிற பேருக்காக நான் வணக்கம் சொல்றேன். ஏன்னா கும்பகோணத்துல ஒரு பட்டிமன்றம் கேட்டாங்க. இப்பதான் எல்லாம் செல்போன்லயே முடிஞ்சிருதா. உடனே அந்த விழா கமிட்டியில உள்ளவர் கேட்டாரு, இந்த மாதிரி நல்லா நகைச்சுவையா இருக்கணும், பாட்டு இருக்கணும், சிந்தனை இருக்கணும், மக்கள் 3 மணி நேரம் நல்ல கலகலப்பா பட்டிமன்றம் வேணும் அப்படின்னு விவரம் எல்லாம் சொல்லிட்டேன். பேரை சொல்லுங்க, நாங்க பிளெக்ஸ்ல போட்டோம்ட்டாங்க. நான் இந்த மாதிரி எல்லா விவரமும் சொல்லி இந்துமணின்னு போட்டேங்க. கும்பகோணத்துல பட்டிமன்றத்துக்கு போறேன். கும்பகோணம் மகாமகா குளத்துக்கிட்ட பெரிய பிளெக்ஸுங்க. இப்ப வாசல்ல வச்சிருக்காங்கல்ல, சீனிவாசா ஸ்கூலுக்கு வாசல்ல பிளெக்ஸ், அதை விட பெருசா வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க, தஞ்சாவூர்ல இருந்து பட்டிமன்ற பேச்சாளர் இந்துமணின்னு போடல, குண்டுமணின்னு போட்டாங்க. எங்க குண்டுமணி பேசுவாரு, குண்டுமணி பேசுவாரு, குண்டுமணி பேசுவாரு, 10 பிளக்ஸ். நேரா போய் இறங்குறேன். விழா குழுவினரை சேர்ந்த ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க குண்டுமணி வரலையா அப்படின்னாங்க. எனக்கு எவ்வளவு கோபம் வரும். அவர் பின்னாடி லாரியில வந்துட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி அற்புதமாக இந்துமணின்னு தப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துனீங்க. விழா குழுவினருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், நன்றி. சொல்லுங்க, ஒரு 5 நிமிடம் பேசுங்க. திரைப்படமா, தொலைக்காட்சியா, அலைபேசியா, இது பெரும் துன்பந்த தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். அதாவது பாசமலர்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமா, பாசமலர். அண்ணன் தங்கையை சொல்ற கதை. கதை இல்ல, அதுதான் வாழ்க்கை. இப்ப சொல்றதுதான் கதை. அந்த வாழ்க்கை எப்படின்னா, அந்த திரைப்படம் பார்த்துட்டு நல்லபடியா அந்த கதையை முடிச்சிருப்பாங்களா? இல்ல, 2 பேருமே செத்து போறாங்க. ஏன்னா வாழ்க்கைனா எல்லாம் செத்து தானே போவாங்க. அதுக்கு ஒழுக்கமான ஒரு பாடல் இருக்கு. பாடுவாரு,
மலரும் மலராத பாரிமல போல வளர்ந்து விழிவந்தனமே வந்து விழிந்து விழியாத காலை பொழுதாத கிழக்க களையும் நமே நதியில் விளையாடி கொடியில் தலைச்சி நடந்த இழந்தே. சரி போதும். இப்ப என்ன இருக்கு இல்ல இருக்கு அதுல என்ன சொல்லுவான்னு கேட்கிறேன். அதான் இந்த திரைப்படம் பார்க்கும்போது நான் பல கொடுமைகள் நடக்குதுப்பாங்க. அண்ணன் தங்கையா இருக்க உறவை வந்து பிரிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ரெண்டு பேரும் சாவடிச்சிடறாங்களா? சரி, கொடூரமான ஒரு பாசமலர் படம் அவங்களும் பார்த்தாங்க, நீங்களும் பார்த்தோம், நானும் பார்த்தோம். ஒரு தங்கச்சியோடைய கனவை அண்ணன் நிறைவேற்றுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியாத பாட்டுக்கு அந்த மியூசிக் போட்டு விடணும். அப்பேற்பட்ட பாட்டு. ஒவ்வொரு தங்கச்சியும் நமக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையேன்னு ஏங்கின படங்க பாசமலர். அதை பாடுங்க, நல்ல பாட்டை பாடுங்க. பாடுங்க பாடுங்க. ஆண்டவா நானே பாடுகிறேன். ஒரு பல்லவி மட்டும் பாடுறேன், நேரம் இல்லை, ஃபுல்லா பாட. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். மலர்களை போல் தங்கை கடைசி பாட்டை எடுத்துக்கிட்டாங்க, கடைசியில செத்து போயிட்டாங்க. துன்பத்தை பத்தி பேசுவாங்க, இன்பம் இருக்க கூடாதுல்ல. ஆனா நீங்க சொன்ன அந்த துன்பம் எங்க திரும்ப தொடங்குச்சு அந்த படத்துல. அந்த பாசமலர் படம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஒரு ஏழை அண்ணன் பணக்காரன் ஆவாரு, தங்கச்சியோட சேமிப்பினால பெரிய தொழிலதிபர் ஆவாரு. எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா? அந்த பட்டு புடவை ஒண்ணு தங்கச்சிக்கு எடுத்துட்டு வருவார், ஒய்ஃபுக்கும் எடுத்துட்டு வருவார். ரெண்டு பேரும் இந்த புடவையால தான் பிரச்சனை. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கடைசியில செத்து மேலோகம் போயிடுவாங்க. அருமையான அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொன்ன படம். ஆனா உங்களுக்கு அது துன்பமா இருந்திருக்கு. ரைட்டு, அடுத்த பாட்டு. செல்போனால என்ன துன்பம் அதை சொல்லுங்க. செல்போனால என்ன துன்பம் அதை சொல்லுங்க. செல்போன்ல என்ன துன்பம்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. இப்போ உள்ள மாணவர்களை பார்த்தீங்கன்னா செல்போன் வச்சுக்கிட்டு இந்த கிளம்பி வரேன்னு பேசிக்கிட்டே வராங்க. ரொம்ப வேகம் வந்து என்ன இருக்கும், ராக்கெட் டைட்டு போயிடுறாங்க. அதாவது செல்போன் வந்து யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணணும், தவறான வழியிலே யூஸ் பண்றதுக்கு உண்டாகுது. அதாவது கணவன் என்ன பண்றாரு, மனைவி பண்றாரு. யாரு? கணவன் வந்து மனைவிக்கு ஒரு போன் பண்றாரு. கணவன் வந்து மனைவிக்கு, உங்கள் மனைவி வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு செல்போன். அவருக்கு மனசு எப்படி இருக்கு? அது ஆரம்பத்துல தெரியாதுங்க. நானும் தான் பட்டிமன்றம் முடிச்சுட்டு பட்டிமன்ற மேடையில இருந்தேன். இப்ப கூட பேசினா பட்டிமன்றத்துல இருக்கேன், போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சேன், வாழ்த்து போட்டிருந்தா. அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பட்டுக்கோட்டை கிட்ட பட்டிமன்றத்துல இருக்கேன். நைட்டு 1:30 மணிக்கு போன் அடிச்சிருக்கா. போன் அடிச்சோடனே அதுல வாய்ஸ் மெசேஜ் கிடைச்சிருக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருத்தியோட தொடர்பு இல்லை. காலையில விளக்க மாத்திரை எடுத்துட்டு உட்காந்துருக்கா. 3:30 மணிக்கு பஞ்சாயத்தை கூட்டிட்டா. யாரோ தொடர்புல இருக்காலாமே, யாருன்னு. நான் சொன்னேன், இல்லடி அது கம்ப்யூட்டர் பொம்புலடின்னு. ஆமா, கம்ப்யூட்டர் உள்ளார உட்காந்து பேசுறாளான்னு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல நீங்க சொல்ற மாதிரி அதனால துன்பம் இருந்துச்சு. ஆனா பசங்க தெளிவா இருக்காங்க. உரத்த நாட்டுக்கு போனேன், இந்த செல்போன்ல பலவளமா பேச மாட்டேங்கிறான், சரியா பேசுறாங்க. உரத்த நாட்டுக்கு போனப்ப பேசுறான். நான் இறங்கி அவனுக்கு கை கொடுத்துட்டு போனேன். என்ன தெரியுமா சொன்னா, செல்ல எடுத்தான், டே மாப்பிள சீக்கிரமாடா கடையை சாத்திடுவாங்கடான்னு. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறான். ஆனா லேடிஸ்கள்கிட்ட அந்த செல்போன் போனுச்சுன்னா
என் ஒய்ஃபும் என் மச்சிருச்சியும் 35 நிமிஷம் பேசுவாங்க. மாமாவா அது லூசு, அது அப்படிதான் இருக்கும். நான் லூசா. ஆனா இது சார்ஜ் ஏற்றி விடுறதுலாம் நானு. ஆனா நான் லூசா போயிட்டேன். அரை மணி நேரம் பேசிட்டு சரி இரு வரேன் தோசை ஊத்திட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். ஆனா ஆம்பளைங்க அப்படியா பேசுறோம்? அந்த ஒரு துன்பம். சரி, டிவியால என்ன துன்பம் அதை மட்டும் சொல்லிட்டு முடியுங்க. டிவியால என்ன துன்பம்னு கேட்டீங்கன்னா, காலையில 11 மணிக்கு ஒரு சீரியல் ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, கணவன் சாப்பிட வராது. ஆமா, அது என்ன சொல்றாங்க, சீரியலை பார்த்துக்கிட்டு அங்க இருக்க எடுத்து போட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு நாள் நம்ம டிவியை பார்த்துட்டு ஒரு திருநவத்தை உள்ள வரும்போது வந்துட்டு பார்க்கலாம். அது நிழல தான் பார்க்கறது, டிவி படத்தை பார்த்துட்டு இருக்கு. வாங்க போங்க உள்ள போய் ஏதாவது சாப்பிட்டு போங்க போங்க அப்படிங்கிறது. அவன் உள்ள போன எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி தொலைக்காட்சி மாறிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கு. அவன் வீட்டில் என்ன பண்ணிட்டாரு, கொசு தொல்லை தாங்கலன்னு சொல்லிட்டு கொசு ஒருத்தி உள்ள போட்டு பண்ணிட்டாரு. சரி, டிவியை பார்த்துட்டு முறுக்கு நடிச்சு தின்னுட்டே இருக்கு. ஐயோ, முறுக்கு நடிச்சு தின்னுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச பார்த்தோம்னா இது வச்சிருந்தாங்க எந்தமான கொசு ஒருத்தி சொல்லணும்னு கேட்டா ஐயோ முறுக்கு நடிச்சு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. ஆகவே திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி 3 மனிதனுக்கு பெரும் துன்பத்தை தான் தருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. குடிமட்டத்தில் முடிச்சுருவோம். சினிமாவும் டிவியும், திரைப்படமும் தொலைக்காட்சியும் அலைபேசியும், சினிமா டிவி செல்போன் 3ம் துன்பமேனு சந்திரசேகர் ஐயா பேசியிருக்காங்க. இப்ப இந்த நிறைவு பேச்சாளராக இவை 3மே பேரின்பமே என்று பேச மனிதநேய செம்மல் உயர்திருக்கார் செல்வம் ஐயா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா கொஞ்சம் விரைவா வண்டியை ஓட்ட வேண்டியது, தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். 3 பாயிண்ட் சொல்லுங்க. சினிமா டிவி செல்போன் 3 பாயிண்ட். அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களே, கிச்சன்ல எவ்வளோ பொருள் இருக்கும். கத்தி இருக்கும், அருவாமனை இருக்கும், கரண்ட் இருக்கும், ஊதாக்குளம் இருக்கும், பருப்பு மத்து இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் ஊருக்கட்டையை எடுத்து தன் கடவுள் மேலே அடைக்கின்ற இரக்க மனம் படைத்த தாய்மார்களே, அனைவருக்கும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நவுத்து நின்று பேசுங்க. கையை எடுத்துருங்க. வந்தோடனே இருங்க வந்தோடனே அடுப்படியில் என்ன இருக்கும், பூரிக்கட்டை இருக்கும். அவங்க தான் நல்லவங்களா தெரியுறாங்க. அவங்களுக்கு ஏங்க ஐடியாவை கொடுக்குறீங்க? அப்படிப்பட்ட இரக்க மனம் படைத்த விட நான் பேசணும். அப்பதான் ஐயா சொல்லுங்க. ஆரம்பத்திலே நம்ம 2வது ரவுண்டு பேசணும்னு சொன்னாங்க. அண்ணன் போட்டு சொன்னா வேணாம், நேரம் தருது, ஒரே ரவுண்டு பிடிக்க சொல்லிட்டாரு. இருந்தாலும் 2வது ரவுண்டுல தான் கிக்க இருக்கும். அடுத்த மாத நிகழ்வுல நம்ம பட்டிமன்றத்தை 2வது ரவுண்டு வைப்போம். சரிங்க. அடுத்து ஒன்று சொன்னாங்க, நீங்க சில இடத்துல நடுவில் வந்து மணியாலே மணி அடி அடிக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப நம்ம தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தொலைக்காட்சி செல்போன்ல அடி வாங்காம தீர்ப்பு சொல்லுங்க. அடுத்ததாக நீங்க பேசும்போது இந்த போட்டோ எடுக்க சொன்னீங்க. குரூப் போட்டோ குரூப்ல அனுப்பணும், ஒரு 2000 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அருமையான ஒரு நிகழ்வு பண்ணீங்க. அந்த இது நல்லா இருக்கு. அது பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். அண்ணாச்சி படத்துல விலை இல்லை, அத்திமரம் பலாமரத்துல பூ இல்லை, அரேபியாவில் நதிகள் கிடையாது இல்லை, இந்தியாவில் இப்போதைக்கு எரிமலை இல்லை, அண்டார்டிகால மரம் இல்லை, சிங்கப்பூர்ல இப்போதைக்கு காக்கா இல்லை, நண்டுக்கு தலை இல்லை, யானையோட தும்பிக்கைக்கு எலும்பு இல்லை, தும்பிக்கையில எலும்பு இல்லை, நட்சத்திர மீனுக்கு மூளை இல்லை. அதுபோல நம்ம சினிமா டிவி செல்போன ஆகிய
தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் வெற்றி இல்லை. நமக்கு இப்ப நேரம் இல்லை. அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை தோல்வி என்று சொல்பவர்களுக்கு கொஞ்சம் மூளை இல்லை, கொஞ்சம் மூளை இல்லை, ஐயோ இல்ல அறிவில்லை. நீங்க உள்ளூர் எல்லாம் ஒத்து போயிடுவீங்க. நாங்க பாதுகாப்பா போகணும் பார்த்துக்க. ஐயா மகாத்மா காந்தி என்ன சொல்றாங்க? சுதந்திரம் வாங்கி கொடுத்து என்ன சொன்னாரு? இது நான் சுதந்திரம் கிடையாது. இரவு நேரத்துல 12 மணிக்கு பெண்கள் நகை நிறைய கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு தன்னந்தனியா வீட்டுக்கு போய் பத்திரமா சேரணும். அப்போதுதான் முழு சுதந்திரம் மகாத்மா காந்தியே சொன்னாரு. இன்னைக்கு அது நடக்குதுங்களா? நடக்குது. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? ஆம்பளைங்களே நைட்ல போக முடியலங்க. இல்ல இன்னைக்கு நடக்குதுங்கய்யா. என்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன செல்போன் போதும், நகையை பூரா போட்டுங்க. 12 மணிக்கு அந்த பொண்ணு ஒரு ஆட்டோல ஏறுது. ஏறும் போது அந்த ஆட்டோ ரிசிக்ஸ்ல போட்டோ எடுக்குது. அப்ப ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த டிரைவர் அப்படி சைட்ல அப்படி போட்டோ எடுக்குது. அப்புறமேல் போட்டு பேசுது அவங்க அப்பாக்கு, அப்பா ஆட்டோல ஏறிட்டப்பா, நான் வந்துட்டு இருக்கப்பா. அப்படியே நடுங்கி போறான் டிரைவர். கொண்டு பத்திரமா இறங்கி விடுறான். இது என்னால? இந்த செல்போனால. இன்னொன்னுங்க, தஞ்சாவூர், நீங்க உங்களுக்கு எந்த ஊரு? தஞ்சாவூர்ல ஒரு டாஸ்மார்க்கு ஆம்பளைங்க எல்லாம் நைட்டியை போட்டுட்டு வராங்க. ஏன் நைட்டியை போட்டு வரதுன்னு சொன்னா, நைட்டியை போட்டுட்டா சௌரியமா இருக்கு, வேட்டி கட்டி கட்டினா அவங்களுக்கு பயமா இருக்கு. ரெண்டாவது வாட்டர் பாக்கெட் வச்சுக்கலாம், சிப்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதையும் மீறி வாங்கிட்டா புல்ல வச்ச நைட்டி இருக்கு, தொடச்சிக்கலாம் பாருங்க. இதெல்லாம் இந்த டிவி பார்த்து பண்ண வேலைங்க. ஐயா இந்த செல்போன் தொழில்நுட்பம் இருக்குல்ல, நம்ம சாதாரணமா சரியா பேசினா நம்ம சமுதாயம் தப்பா பேசுதுங்க. சரியா பேசினாலே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த செல்போன் இருக்க, இந்த கம்ப்யூட்டர் இருக்க, தவறா பேசினா சரியா டைப் பண்ணி கொடுக்குதுங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! எப்படி தவறா பேசுனா அது சரியா சொல்லுது. இது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம தலைமுறைய தலைநிமிர வைக்கிறது இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தான். அடுத்து ஒண்ணு ஐயா நடுமுறையா இருக்கிறதுனால சொல்றேன். நடுமுறையா நமக்கு ஒரு பெரிய நகைச்சுவையா பேசுறாரு. இந்த செல்போனால 2 பேரும் பெட்ரோல் பங்கு போனாங்க. ஒய்ஃபோட பெட்ரோல் பங்கு போனோம்னா ஒய்ஃபோட வாரம் பாயிண்ட்ல பெட்ரோல் போடுவோம். ஆமா சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணீங்க, 2 பேரும் ஒரே வண்டி ஹெல்மெட் போட்டுருக்கான். 2 பேரும் பெட்ரோல் போட்டு அப்படி திரும்பி வந்துருக்கான். ஒய்ஃபை எடுத்துட்டு போனாட்டு அந்த ஒய்ஃபு மாறி எழுதிச்சு. ஹெல்மெட் அடையாளம் தெரியாம மாறி எழுதிச்சு. மாறி ஏற்றோட தூக்க வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த அப்பா சொல்லுது, என்னங்க தூக்க போறீங்க? அவன் பாக்குறான், இதான் குரல் நல்லா இருக்கேன், நம்ம முன்னாடி இல்லையே அப்படின்ட்டு திருப்பி அவன் பாக்குறான். அந்த அம்மா இறங்கிட்டு, ஏன்னா இவர் இல்லையே அப்படின்னு அப்படியே இறங்கிட்டு உடனே ஒரு செல்போன் எடுத்து பேசுறானா. அப்புறம் அடுத்த நிமிஷம் அங்கேருந்து வர்றான், வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போயிடுறாங்க. இப்ப இந்த செல்போன் நன்மையாச்சு. ஹெல்மெட் போட்டதுனால அவங்க வம்புது. அப்படிப்பட்டதான இந்த செல்போன் எவ்வளவு இது பண்ணுவீங்க நமக்கு. ஆனா நீங்க சொன்னதுங்க, இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் தஞ்சாவூர்ல என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, 25 வருஷம் ஃப்ரெண்டுங்க, வாட்ஸ்அப்ல பத்திரிகையை போட்டா பிடிச்சி அனுப்பினாங்க. கல்யாண பத்திரிகை எப்படி வைக்கணும், இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, போய் பாக்கு பணம் வச்சு பத்திரிக்கை வச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வந்தா தானே பத்திரிக்கை. வாட்ஸ்அப்ல போட்டா பிடிச்சி கல்யாண பத்திரிக்கை அனுப்புறான். அவன் சொன்னான், அடுத்த தெருவில் இருக்கான், கல்யாண பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்புறான் அப்படின்ட்டு. அவன் என்ன தெரியுமா பண்ணா, 500 ரூபாய் நோட்டை எடுத்தான், போட்டோ பிடிச்சான், வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இதை மொய்யா வச்சுக்கிட்டான். அதுக்கு அவன் சொன்னான், 1ஆம் நம்பர் லூசு பயிலா இருக்கான், போட்டோ தான் பிடிச்சானே, ஒரு 500 ரூபாய் நோட்டை பிடிக்கிறதுக்குள்ள 2000 நோட்டை பிடிச்சி அனுப்பியிருக்கலாமேன்னு அவன் சொல்றான். இப்ப எவன் லூசுன்னே தெரியல. இந்த செல்போன் ரொம்ப பேரும் லூஸ் ஆகிட்டு போயிடுச்சு தலைவர். ஆமா உண்மைதான். எதிரிகளை விட பேசினாரு. அல்கோயிதா அசாம்ல அல்கோயிதா தீவிரவாதி இல்லைங்களா, துரை ராமலிங்கம் பாடலாம் பாடினாரு. எங்களுக்கு பாட்டாரு. இந்த செந்தரமே படத்துல ராமராஜன் பாட்டு பாடுவார். மனம் நடி பாடல் மனம் பாடுவாரு. அந்த பாட்டு அந்த பசுமானே பாடுற மாதிரி நல்லா அருமையா பாடினாரு. அந்த பசுமானே அந்த பாட்டு பாடுற எப்படி இருக்கான் அது மாதிரி பாடினாரு. அப்ப நானும் எங்க எல்லாரும் பாடினாங்க, நானும் ஒரு பாட்டை பாடுறோம். இந்த சம்பந்தமா இது சம்பந்தமா பாடுறதுக்காண்டி பாடி பண்ணி சொல்லப்படுவேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில்,
உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாம வெறும் டிராக்டர் சைக்கிள் வச்சுக்கிட்டு இந்த நாடு முன்னேறும் சொல்லி எம்ஜிஆர் அந்த பாடலை எழுதி கொடுத்தாரு. ஆனா இவ்வளவு அறிவியல் நுட்பம் தொழில்நுட்பம் உள்ள இருக்கும் போது இந்த பாடலை ஏகபோகமா பாடலாம், ஏகபோகமா எந்திரிக்கலாம். இந்த நாட்டு எவ்வளவு வளர்ச்சி அடையும். ஆக இந்த சினிமா செல்போனு இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இல்லைன்னா இந்த நாடு நிச்சயம் முன்னேறாது. ஆனா இது அவசியம் தேவை என்று ஒரே ஒரு செய்தி. அந்த பாடலை எழுதியவர் மருதகாசி. நன்றிங்க, நன்றி. அதை முடிச்சிட்டீங்களா? ரைட். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சரி, உங்க தீர்ப்பு சொல்ல போறேன். இல்ல அவர் பேசிட்டு இல்ல தீர்ப்பு சொல்ல போறேன்னு எங்க ஐயாவுக்கு சிரிப்பை பார்க்கணும். ஏன்னா நடத்துறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ரைட்டு, உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தரேன், கோச்சிக்காதீங்க. வாங்க. சினிமா, டிவி, செல்போன் மூன்றும் பெரும் துன்பமே என்று ஐயா அவர்கள் நிறைவாக பேசுகிறார்கள். 5 நிமிஷம் ஐயா பேசுவாங்க, 5 நிமிஷம் தீர்ப்பு, 10 நிமிஷத்துல பட்டிமன்றம் முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என் உயிரினும் மேலான ஐயா ரங்கராஜ் ஐயா கடவுளை பால்தொட்டு வணங்குவதோடு நீதிநெறி செம்மல் ஐயா பேர் சொல்லக்கூடாது தலைவராக உள்ளிட்டிருக்க சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் முன்னே அமைந்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைந்திருக்கும் அத்தனை செயற்குழு உறுப்பினர்களுக்கும் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் அவங்க வீட்டுக்கு 2 முறை போயிருக்கேன். வாரி வழங்கும் வல்லன் தான் அவருக்கு பேர் வைக்கணும். மொத்தவருக்கு கையொலி கொடுங்க, வா கொஞ்சம் கை தட்டுங்க, பின்னாடி உள்ளவங்க கை தட்டுங்க. ஏன்னா கல்விக்காக வாரி வழங்கிய நம்மளுடைய இதே தெய்வம் லோகநாத ஐயாவுன்னு சொல்லலாம். அவங்களும் இருக்காங்க. தொல்போசுக்கு ஐயா இன்னும் நிறைய இருக்கு. 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. பேர் சொன்னா படக்குன்னு அடிச்சுட்டு கீழே அடிச்சிருவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நடந்தது என்ன நடந்துச்சுங்க? அதாவது பாட்டோடு சேர்ந்த பட்டிமன்றம். ஐயா கரெக்டா சொன்னாங்க. அதை ஆரம்பிச்சு விட்டது உங்க அணி தலைவர் தான். அதாவது எல்லாம் தான் சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. ராத்திரி நேரத்து பூசைன்னு மியூசிக்கோட போடுங்கன்னாரு. அது பாட்டு மன்றமா மாறி போச்சு. ஒண்ணு இல்ல, இவரை துன்பத்துல பேச சொன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற 2 பேரும் என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க பாரு. நாங்க துன்பவாதிகள். துன்பத்துல பேச இன்பத்திலே பாட்டு பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. அப்ப எங்க உட்கார்ந்துருக்கே தெரியாம இருக்கு பாரு. பரவாயில்ல, சேர தூக்கிட்டு வேணா அந்த அணிக்கு வந்துருங்க. இப்ப நான் கேட்கிறேன், குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியுமா? திரைப்படமா இருக்கட்டும், அது டிவியா இருக்கட்டும், குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியுமா? நடுவர் அவர்களே நோட் பண்ணி வச்சிருங்க. சரியான பாயிண்ட் சொன்னீங்க. எந்தருங்க உங்களுக்கு 2 நிமிஷம் சேர்த்து தரேன். அருமையான பாயிண்ட் சொல்றீங்க. இது ஒரு செய்தியை நான் சொல்லணும். போன வாரம் என் தம்பி பையன் ஊர்ல இருந்து வந்திருந்தான். டிவியில படம் ஒண்ணு அவனாவே ஏதோ பென்ட்ரைவ போட்டு விட்டான். படம் 1/2 மணி நேரம் நல்லா போனச்சு பார்த்துட்டு இருந்தான். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் லவ் சீனா வந்துச்சு. எனக்கு சங்கடமா போச்சு. தம்பி பையன் உட்கார்ந்துருக்கான். அவன் மனசு கெட்டு போயிட்டான். எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அடுப்படியில என் கொண்டாட்டி உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்கா. கரண்டி வேற அன்னைக்கு பெருசா வச்சிருக்கா. வந்து என் தலையில போட்டான்னா என்ன வருது? சரி பார்த்துக்கிட்டே இருந்தேன்ல, பட்டாருன்னு அந்த லவ் சீன் வரவும் அவன் போய் படத்தை நிறுத்திட்டாங்க. என் தம்பி பையன் நிறுத்தணும்னு அடுப்படியிலன்னு சொன்னா, ஏன் தம்பி படத்தை நிறுத்திட்டேன்னு அதுக்கு சொன்னா பாருங்க. இதுக்கு மேல படத்தை பார்த்தா பெரியப்பா கெட்டு போயிடுவார்னு எண்ணி மாட்டி விட்டாங்க. அப்ப எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கு பாருங்க இளைய சமுதாயத்துக்கு. இன்னைக்கு படம் குடும்பத்தோட பார்க்க முடியாது. ஒரு காலத்துல போனோம், திருவிளையாடல், என்ன பாசமலர், தங்கை கோர் கீதம் எல்லாம் போனோம். குடும்பத்தோட அன்னை வேளாண், திருவிளையாடல் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு படத்துக்கு பேர் வைக்கிறான் கோலமாவு கோகிலா. நயன்தாரா படங்க. கடைசி வரைக்கும் அது கோலம் போடுற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. படத்தை முடிச்சிட்டானுவா. அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணலாம். இதுக்கு படத்துக்கு பேரு. தியேட்டருக்கு போனா கூட்டத்தை காணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு போனா தியேட்டரே காணா, இடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. காலம் கெட்டு போச்சு. என்ன பண்றது? குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியல. அடுத்தது பாருங்க, இது மட்டும் ஐயா, கள்ள உறவுகளை கவனம் இல்லாமல் காட்டுகிற
நடத்துகிறார்கள் இந்த படுவாய் உலகம். என்ன கண்ணப்பா மாதிரி பேசுறீங்க? நல்ல உறவுகளை கவனம் இல்லாமல் காட்டுகிறார்கள் இந்த கருங்காலை கூட்டத்தில். ஏன்னா டிவி சீரியல் இப்ப போய் போங்க, நீங்க சொல்ற மாதிரி வசனத்தை தான் பேசுங்க. எப்படி தெரியுமா, 3 பொம்பளைங்க நல்ல லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு நகை நட்டெல்லாம் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு அவ எப்படி வாழ்ந்துறான்னு நான் பார்த்துறேன். அவ புருஷனோட அவளை சேர விடாத, அவ பெத்த பிள்ளைய தூக்கி கிணத்துல போடு, அவ நாத்தனாருக்கு விஷம் வச்சு கொண்டுது. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கடத்தல் கதைகள் இது மட்டும் இல்ல, கடத்தல் கதைகள், ஆபாச அணிகலன்கள். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ல அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 16 முழம் 18 முழம் புடவை கட்டிக்கிட்டு அப்படி பாடி வந்தாங்கன்னா அவ்வளவு அழகா தலையில பல சீவி தலையில பாத்தீங்கன்னா பொட்டா இருக்கும். இப்ப எல்லாம் ஒட்டு அது முடிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லைங்க, நாடகத்துல பாருங்க, பார்க்கிறது கண்ட சிமிட்டுறது, பிரிக்கிறது, விபத்து, கடத்தல், திருமண நிகழ்ச்சி, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இந்த 3 தவிர வேற டிவியில என்ன நீங்க பாத்தீங்க சொல்லுங்க? பார்த்தல், கண் வருட்டல், பிரித்தல், விபத்து, ஆஸ்பத்திரி, பணி சுமத்துறது, கடத்தல், திருமண நிகழ்ச்சி, அப்புறம் பொண்ணு காண போறது. ஐயா நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம். ஒரு காலத்துல டிவியில வந்து சினிமா பார்த்தோம், அப்புறம் சீரியலா பார்த்தோம். இப்ப என்னத்துமா பாக்குறோம்? ஏதாவது டிவியை போட்டுங்க, டமார்னு குண்டு வெடிக்குது, கட்டணம் செல்லின்னு விடுவது. இதே தான் காட்டுறான், வன்முறையா காட்டுறான். அன்னைக்கு ஒரு பாட்டி செல்போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா ட்ரம்ப் பதவி ஏற்புள்ள பார்த்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு அப்டேட்ல போயிடுச்சு பாட்டி எல்லாம். இன்னைக்கு டிவியை திறந்தா வன்முறை தான். ஒரு தொலைக்காட்சிக்கு உள்ள மரியாதை தொட்டு தாலி கட்டின கணவனுக்கு இல்ல. உங்களுக்கு அதே நிலைமை தானா? ஆமா ஆமா. ஏங்க உங்களை மாதிரியெல்லாம் நான் இருந்தேன்னா ஓங்கி ஒரு குத்து விடுவேன். நீங்க என்னைக்காவது ஒய்ஃப் அடிச்சிருக்கீங்களா? என்னங்க தாலி கட்டுற முத நாள் மாமா சொல்லுங்க சொல்லுங்க இப்பதாங்க இது இருங்க, இது எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி? ஆமா ஆமா ஆமா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி. அப்பவே ஆரம்பிச்சாச்சா? ஆமா ஆமா ஆமா. அந்த 10 நாளைக்கு அப்புறம் தாலி கட்டி முடிஞ்சதுக்கு 15 நாள்ல எங்க இருக்க ரகு ஆரம்பிச்சா எங்க இருக்க? அட வாயா வீட்டுக்கு, வாயா போயா, வாடா போடா. அப்புறம் சனியன சாப்பிட்டுட்டு போ. எங்க போற அதுக்குள்ள? சரி, மனசாட்சி நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி செல்போன்ல பொண்ணு பார்த்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடறோம்ல, என்ன சொல்றோம்? ஒரு வார்த்தை பேசு, ஒரே ஒரு வார்த்தை பேசேன். நீ பேசினா புயல் கூவுற மாதிரி இருக்கு, ஒரு வார்த்தை பேசேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு, ஒரு 2 நிமிஷம் வாய மூடுவியா? நம்ம சொல்றோம்ல, அப்ப அவங்களும் அப்படிதானே சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 3 மணி நேரம் உங்க செல்ல உங்க ஒய்ஃபு கிட்டையும் உங்க ஒய்ஃபு செல்ல நீங்களும் வாங்கி வச்சு பாருங்க. இல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு 10 மணி நேரம் அந்த செல்ல வச்சு பாருங்க. அதுல இன்பம் கிடைக்குதா துன்பம் கிடைக்குதானே நல்லா தெரியும். செல்ல மாத்திக்கங்க, அவ்வளவுதான். ஓகே அண்ணே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே. மணி 7:30 ஆயிடுச்சு. நான் அதுல 6:20 நினைச்சுக்கிட்டு நேரம் ஆகல. எங்க அண்ணன் கூட அதை காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. நல்லா பேச வேண்டியதெல்லாம் முன்னாடி விடணும். இந்த மணி 7:30 ஆனோன்னதான் என்ன 6:20 நிக்குதுன்னு பார்த்தேன். எங்க மேல தப்பு இல்லைங்க, அந்த கடிகாரத்து மேலதான் தப்பு. ஒரு செய்தியை சொல்லி முடிங்க, தீர்ப்பு தயவு செய்து இளைஞர்களே, காதில் செல்போனை வைத்துவிட்டு மோட்டார் வாகனத்தை ஓட்டாதீர்கள். மதுபானத்தை அறிந்துவிட்டு மோட்டார் வாகனத்தை ஓட்டாதீர்கள். உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையவே கிடையாது. நீங்கள் சார் வண்டியில் போகும்போது மேப்பு என்ற வாசகத்தை பார்க்காதீர்கள். எந்த வழி போகுது என்று சொல்லிக்கொண்டு இப்ப பக்கத்தில் ஊரில் உள்ள ஒரு 14 வயசு பிரவீன் என்ற பையன் அடிபட்டு மூலசேரி ஆஸ்பத்திரியில் அப்படியே ஒரு சுயநினைவை இறந்து விட்டார். இதற்கு காரணம் செல்போன். செல்போனில் நீங்கள் தொழில்நுட்பத்தை துண்டிக்காமல் அதை மேப்பு பார்த்து கொண்டே ஓட்டி கொண்டு போய் இன்னைக்கு 14 வயசில் பையன் இறந்துட்டாங்கன்னா அது துன்பமா இன்பமா? தயவு செய்து அவர்களே, இளைஞர்களே, தோழர்களே, முதியவர்களே, நீங்கள் குடிக்காதீர்கள். குடித்து விட்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள்.
செல்போனை தயவு செய்து சைலண்ட் மோடில் போட்டு ஓட்டுங்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மரத்தின் கீழ் நிழலின் கீழ் நின்று செல்போனை தொட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வாகனத்தை தொடருங்கள் என்று சொல்லி ரிங் என்ற வார்த்தை போய், பட்டம் என்ற வார்த்தை போய், டச் என்ற வார்த்தை வந்துவிட்டது. அதில் கருப்பு வெள்ளை படம் போய் அது வெள்ளை மாறி இப்ப கலப்புள் புழுவாக மாறி இருக்கிறது. இந்த புழு என்ற வார்த்தைக்கு இடையில்லாமல் நீங்கள் தயவு செய்து ஆபாச படங்களை பார்த்து கெட்டு விடாதீர்கள். நல்லதை குரங்கு நம்ம கதையில் சொல்லும், கண்ணை கட்டி கொண்டிருப்பது எதனால்? நல்லதை காண், நல்லதை கேள், நல்லதை பேசு, நல்லதை செய், நல்ல மனமாற எல்லோரும் ஒத்துழைப்போடு நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ஆ என்பதற்கும் ஆ என்பதற்கும் வழி ஒன்றுதான். ஆ என்றால் குத்தும் முள்ளு குத்தும் போது ஆ என்கிறோம், அது வழிதான். அதே இன்பமாக பேசும்போது அப்படிங்கிறதும் ஆசைதான். எனவே தயவு செய்து நீங்கள் எல்லோரும் திரைப்படமானாலும் தொலைபேசி ஆனாலும் கைபேசி ஆனாலும் இதுல ஒன்னே ஒண்ணு விட்டுட்டீங்க, போதை பொருள் சேர்த்திருக்கணும். ஒரு மனுஷன் செத்தா 4 பேர் தேவை தூக்கிட்டு போறதுக்கு. அதே மாதிரி இந்த 4 போதைகளுக்கும் இளைய